வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கணேஷ். இன்னைக்கு வீடியோவில் ஒபிசிட்டி, அதாவது ஒரு மனிதனுக்கு எதனால அதிகமாக எடை போடுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவில் கலோரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கலோரிஸ் ஒரு மனுஷனுக்கு ஆவரேஜாக எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 2500 kcal, அதாவது கிலோ கலோரிஸ் தேவைப்படும். இப்போ எல்லாருமே இந்த 2500 kcal எடுக்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தருடைய வேலைகள், அவங்களுடைய சுற்றுச்சூழல் இதை பொறுத்து கலோரிஸ் வேறுபடும். இப்போ நார்மலாக ஒருத்தவங்க வேலை செய்கிறவங்க, உடம்புக்கு நல்ல ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறவங்க 2500 எடுத்தால் ஓகே. அதே இது நம்மள மாதிரி ஆட்கள், வேலையே இல்லாதவங்க, சேரில் உட்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்குறவங்க, நேரமும் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கவங்களுக்கு 2500ங்கிறது ரொம்பவே அதிகமான கலோரிஸ். அப்போ அப்படி இருக்கவங்க கலோரி கம்மியாக இருக்க ஃபுட்ஸ் எடுக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. ஏன் அப்படி கலோரிஸ் எடுத்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு வேலையை கொடுக்குறது இல்லை. அப்போ அந்த எக்ஸஸ் கலோரிஸ்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலோரிஸ் தான் ஃபேட்டாக டெபாசிட் ஆகும். அந்த ஃபேட்டாக டெபாசிட் ஆனோன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பே ரொம்ப பருமனாக ஆரம்பிச்சிடும். வேறு என்ன காரணங்கள்னாலலாம் இந்த வெயிட் போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அன்டைம் ஃபுட், அதாவது 7 மணிக்கு மேலே சாப்பிட்றது, நைட்டு 10 மணி 12 மணி, அதுக்கு நிறையா கடைகளே இருக்குது. மிட் நைட் பிரியாணி, 12 o'clock பிரியாணி, அதெல்லாம் சாப்பிட்றது தான் பெரிய விஷயமே. நார்மலாக பறவைகள் கூட சூரியன் உதயமானதுக்கு அப்புறமா, சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி இந்த கேப்பில் மட்டும்தான் சாப்பிட்றாங்கன்னா, நம்ம தான் கிடைக்கிற கேப்பில் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆல்கஹால், நிறையா ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்கிறதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது போக தூக்கம் இல்லாதது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்ம வெயிட் போடுறதுலேருந்து நிறையா தப்பிச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி வீடியோஸ் நிறையா தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.